வணக்கம் மக்களே, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இந்த கொலாபரேஷன்ல நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வென்ச்சர் டூரிசம் நிறைஞ்சிருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம போக போறோம். அந்த லிஸ்ட்ல நம்ம கிளம்பியிருக்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் திண்டுக்கல்ல இருக்கிற கொடைக்கானல். தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணதுனால ட்ரோன் பேன் பண்ண நிறைய இடங்கள்ல, தடை செய்யப்பட்ட இடங்கள்ல நமக்கு ட்ரோன் ஓட்ட பெர்மிஷன் கிடைச்சது. அதனால இது வரைக்கும் யாருமே பார்க்காத அமேசிங்கான ட்ரோன் ஷாட்ஸ்லாம் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல்ல நீங்க பார்க்கலாம். அதனால மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது மக்களே. எங்களோட இந்த நீண்ட பயணத்தை நாங்க ஆரம்பிச்ச இடம் நம்ம சிங்கார சென்னையில ஸ்டார்ட் பண்ணி 530 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க கொடைக்கானல் போய் சேர்ந்தோம். அப்படி போயிட்டு இருக்க வழியில எப்போதும் போல நாங்க இயற்கை ரசிக்க மறக்கல. அப்போ எடுத்த சில ட்ரோன் ஷாட்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே ரொம்ப தாமதப்படுத்த வேணான்னு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்படி போற வழியில நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ தெரியுதுன்னு நல்லா உத்து பார்த்தா நம்ம தலையார் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டும் வேற லெவல்ல தெரிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம தாமதப்படுத்த கூடாதுன்னு இப்பவே ட்ரோனை விட்டுருவோன்னு விட்டப்படுத்த ஷார்ட்ஸ் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வியூ பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடைக்கானல் போற வழியிலே இருக்கு. மழை காலத்துல போனீங்கன்னா உங்களால இப்ப வீடியோல பாக்குற மாதிரி தலையார் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டை அங்கிருந்தே உங்களால பார்க்க முடியும். யூஸ்வலா கொடைக்கானல் போனாலே கொரோனா காலகட்டம்ங்கிறனால முக்காவாசி இடம் மூடி இருக்கும். நாங்களும் அடிக்கடி போற இடங்கிறனால ரொம்ப நாள்லாம் ஸ்டே பண்ண மாட்டோம். ஆனா இந்த தடவை 1 வீக் கொடைக்கானல்ல தமிழ்நாடு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இன் அண்ட் அவுட் கொடைக்கானலை பிரிச்சு மேஞ்சிட்டோம். கொடைக்கானல் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பூம்பாறை, மன்னவனூர் லேக், வெள்ளக்கவி கிராமத்துக்கெல்லாம் கூட நம்ம போக போறோம். நாங்க நவம்பர் ஸ்டார்டிங்ல போனோம். என்னதான் மழை காலம்ங்கிறனால எல்லா ஃபால்ஸ்லயும் தண்ணி வேகமா செம்மையா கொட்டினாலும் அங்க இருந்த பனி, குளிர், மிஸ்ட், மழை எங்களை வாட்டி எடுத்துருச்சு. அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். கொடைக்கானல் என்டர் ஆகும் போதே ஒரு டால் ஒன்று வரும். அதை தாண்டின உடனே சில்வர் காஸ்கேட் அருவியில இருந்து திமுன்னு வேகமா கொட்டிட்டு இருந்த தண்ணி அங்கிருந்த எல்லாரையும் மெய்மருந்து பார்க்க வச்சுட்டு இருந்தது. நாங்களே இதுதான் அதுவா அப்படின்ற அளவுக்கு சில்வர் காஸ்கேட் ஃபால்ஸ் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்ல நெருப்புல சுட்டு எடுத்த மக்காச்சோளம், நிலக்கடலைய, கேரட், வெங்காயம், மசாலாலாம் போட்டு ஒரு கலக்கி கொடுப்பாங்க. மக்களே எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. அங்க இருக்கிற குளிருக்கு அப்படி சொர்க்கமா இருந்துச்சு எங்களுக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோரர் கூட கார்ன் சாப்பிட்டு இருக்கிறத நீங்க இப்போ வீடியோல பார்க்கலாம். சும்மா சொன்ன மக்களே, வைல்ட் அனிமல்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கறத தவிருங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு கொடுக்கறதுனால அதுங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வரப்போறது இல்லை. கொடைக்கானல்ல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லயும் இடங்கள்லயும் ட்ரோன் அலோட் கிடையாது. அதனால ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் இல்லாம ஓட்டுனா இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் மக்களே. அதனால பெர்மிஷன் இல்லாம இந்த ட்ரோன் ஓட்டாதீங்க.
ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால செம்ம டயர்டாக இருந்ததுனால சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு ஹோட்டலுக்கு கிளம்பணும். அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த தமிழ்நாடு ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். நாங்கள் மார்னிங்கே அங்கே ரீச் பண்ணிட்டோம். கடலை காணலாம் சாப்பிட்டனால இன்னும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே மார்னிங் பஃபட் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை வேட்டையாட தொடங்கணும் மக்களே. சும்மா சொல்லக்கூடாது மக்களே, ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நார்மல் ரூம்ஸ், டீலக்ஸ் ரூம்ஸ், செப்பரேட்டாக காட்டேஜஸ்லாம் கூட இருக்குது. முக்கியமாக அங்கே இருக்கிற டிராஃபிக்ல இருந்து தப்பிக்க வெளியே காரை விடாமல் ஜாக்கிரதையாக வைக்கிறதுக்கு உள்ள பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. நம்ம டீலக்ஸ் ரூமில் தங்கியிருந்தோம். இந்த ரூமில் பால்கனி, ஹீட்டர் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அங்கேருந்து நம்மளை காட்டேஜ் ரூம்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. அதுதான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. பட்ஜெட் ட்ராவலே பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு ஆஹா இதுவும் நல்லாதாயா இருக்குன்னு எங்கள் பயணத்தை கொடைக்கானல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடத்தெல்லாம் சுற்றி கவர் பண்ணுறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிடுச்சு. சரி கொடைக்கானல் நைட்டில் எப்படி இருக்கும்னு சும்மா பார்ப்போமேனு ட்ரோனை மேலே விட்டா நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள் மக்கள். இந்த வீடியோ கொடைக்கானலுக்கும் சரி அடுத்தடுத்து வரப்போற டிஸ்ட்ரிக்ட் வீடியோஸ்க்கும் சரி வெறும் ஒரு பேஸ்மெண்ட் தான். நம்ம அடுத்த வீடியோவில் கொடைக்கானல் லேக் போட்டிங், காக்கர்ஸ் வாக், பிரையன்ஸ் பார்க், செட்டியார் பார்க், கிரீன் வேலி வியூ பாயிண்ட் அண்ட் இந்த இடத்தோட அமேசிங் வேற லெவல் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் இந்த இடத்தோட ட்ரோன் ரீல்ஸ்லாம் நீங்க எங்க இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெம் எக்ஸ்ப்ளோரர்ல நீங்க பார்க்கலாம். அதனால அதையும் டைம் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணுங்க. Until the next video, this is Nidhi signing off. Tata, bye bye. இன்னொன்னுங்க இது